गाइस இன்றைக்கி வந்து நம்ம இந்த கருப்பு உளுந்து வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்தை வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ வந்து பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் சேர்த்துக்கின்னு நல்லா வறுக்கணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா போயிடணும். நல்லா தண்ணி சுண்டின பிறகு இது பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துடுச்சு. இப்போ நல்லா உளுந்து வறுக்கணும். நம்ம இப்போ நல்லா நம்ம வறுத்துனே இருக்கிறோம். உளுந்து நல்லா வாசனை வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நம்ம. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா உளுந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 4 பாதாம், ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போது நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்பலாம் வறுக்க தேவையில்ல, கொஞ்சம் சூடு ஏறினா நல்லா போதும். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் நல்லா பவுட்ரு ஆகும் நைஸாக. இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வறுத்துட்டா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். தட்டில் கொட்டியாச்சு, ஆறட்டும். நல்லா ஆறினோன்னு மிக்சியில் போய் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய் வறுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோம் நம்ம. இந்த பாருங்கள் எந்த பதத்துக்கு இருக்குது, நல்லா நைஸாக. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வெல்லம் தண்ணி, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கலாம். சிம்மில் வச்சு மெதுவாக கலரணும். வெல்லம் வந்து உடம்புக்கு நல்லது சர்க்கரையோட, அதனால் வெல்லம் சேர்த்துக்கினேன் நான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம், நம்மளும் சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எலும்புகளுக்கெல்லாம் வந்து நல்லா வலு கொடுக்கும் உளுந்து. அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்துக்கணும், கைவிடாமல் கலந்துனே வரணும். சிம்மிலே வச்சு இந்த கட்டி முட்டையெல்லாம் ஆகாமல், இந்த மாதிரி கெட்டிப்படாமல் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கலரினே வரணும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரின்னு வரலாம். இந்த பாருங்கள் நல்லா கெட்டிப்படுது. நல்லா அல்வா திரண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்துக்கணும். இன்னும் இதை பாருங்கள், இந்த மாதிரி கொட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி அல்வா சுருண்டுது பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் தயார் பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து ஸ்வீட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.